ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் மெகாபைட்ஸ் எபிசோட் 7. ஸோ இந்த டே எப்படி போகுது, என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு 1 வீக் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ அப்படியே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனும் இருக்கும். ஸோ எப்படி போகுது, என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வரப்போகிற வீடியோஸில் பார்த்துட்டே இருக்கலாம். அதில் இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி காமிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் 8:45 ஆயிடுச்சு. ஸோ மெஸ்ஸுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு மெஸ்ஸுக்கு போகிறதுக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ரூமுக்கு. ஸோ வந்துட்டு சரி கொஞ்சம் ஹேருக்கு ஆயில் வச்சுட்டு ஹேர் பேக்கும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிளாத்ஸ்லாம் இருக்குது துவைக்க வேண்டியது. நேற்றுக்கு எதுவுமே வாஷ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்த அன்னைக்கு பெட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணேன்னா அந்த பெட் கவர்லாம் எக்ஸாம் இருந்ததுனால வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வாஷ் பண்ணி போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஹேருக்கு கொஞ்சம் ஆயிலும் வச்சுட்டு ஹேர் பேக்கும் போட்டேன்னா அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அகெயின் குளிச்சுட்டு வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேட் April 23rd. ஸோ இன்றைக்கி தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது. ஸோ எல்லாருமே ஓட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஓட் ஐடி கிடையாது. ஸோ நான் இன்னும் அப்ளை பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் வரும்போது தான் நான் ஓட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் ஓட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் 5 years எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் ஓட் பண்ணதில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் காசு வாங்கிட்டோ இல்லை யாருன்னா சொல்கிறாங்கங்கிறதுக்காண்டியோ நீங்கள் ஓட் போடாதீங்க. ஸோ உங்களுக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஸோ யார் வந்தால் நம்ம தமிழ்நாடு இன்னும் எஜுகேஷன் வைஸாக இருக்கட்டும், ஸோ மற்ற எல்லா நீட் ஹெல்ப் எல்லாமே நடந்து தமிழ்நாடு இன்னும் வளருமோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட்டு 5 years நல்லாயிருக்கும், லைஃப் எல்லாருக்கும் ஸ்மூத்தாக போகும். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் எல்லாம் ஓட்டு பண்ணியிருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ எங்கள் வீட்லேயும் எல்லாருமே போயிட்டு ஓட் போட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் சொன்னாங்க. ஸோ அங்கே கூட்டம்லாம் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு, நான் ஓட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஓட் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு ஓட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ஓட்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி 23rd நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எப்படியும் 2 days 1 or 2 days கழிச்சு தான் இந்த வீடியோஸ் வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இனி ரிசல்ட் வரும்போது May 4th ரிசல்ட் நினைக்கிறேன். ஸோ அப்போ ரிசல்ட் வரும்போது யார் வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ வெயிட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு குளிக்க போகணும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணுறக்காண்டி ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ நிறையா இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ நேற்றுக்குரியது வாஷ் பண்ணோம், இன்றைக்குரியது வாஷ் பண்ணோம், யூனிஃபார்ம் அப்புறம் பெட் கவர் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். இனி போயிட்டு வாஷ் பண்ணணும். அதையும் வீடியோ எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு, அதை முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஒரு புக் ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ 30 days சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கிற புக்கை ஸோ ரீட் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் போயிட்டு ஷவர் ஹேருக்கு ஆயிலெலாம் அப்ளை பண்ணதுனால ஷவர் எடுத்துகிட்டு அப்புறம் வாஷ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன்னா மார்னிங் இப்போ முடிஞ்சிடும். அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு என்ன பண்ணுறேங்கிறத கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ துணியும் துவைச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு பக்கெட் இருக்குது. ஸோ இது இதுக்குள்ளே கிளிப் இருக்குது, ட்ரெஸ்லாம் குத்துற கிளிப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா சூரியன் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. இதில் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், தலையெல்லாம் காஞ்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தலை காய வைக்கிறதுக்கு முன்னாடி துணியெல்லாம் காய போட்டு அப்புறம் அப்படியே நின்றோன்னா நம்ம தலையே காஞ்சி முடிச்சிடும். நம்ம லஞ்ச் சாப்பிட போகணும். ஸோ என்ன தராங்கன்னு தெரில. ஸோ வந்த அன்னையிலேருந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாம்பார் தான் இருந்துச்சு. நேற்றுக்கு சிக்கன் பிரியாணி தந்தாங்க. பட் இன்றைக்கி என்ன தராங்கன்னு பார்ப்போம், போனால் தான் தெரியும். ஸோ வேறு எதுவுமே பண்ணலை இன்றைக்கி. ஸோ படிக்கவும் இல்லை, ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குங்கிறதுனால இன்னும் படிக்கவும் இல்லை. ஸோ படிக்க ஆரம்பிக்கணும். பார்ப்போம், ஈவினிங்காட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா வெளியே போகலான்னு தோணுது. பட் வெயில் அடிக்கிறத பார்த்தா வெளியே போகிறதுக்கு தோணவும் இல்லை. ஸோ வெளியே போனாலே பயங்கர ஸ்வெட் ஆகும். ரூம்லேயே ஃபேன் கடியில் இருந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டுருக்கு. இனி லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வெயிலில் தான் நடந்து போகணும், வேறு வழியில். போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு அங்கே என்ன சாப்பாடு தராங்க, இன்றைக்கி வேறு ஏதாவது குழம்பு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து துணி எல்லாத்தையும் காய போட்டுட்டு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது கூட வாஷ் பண்ணி காய போட்டுடலாம், ஆனால் வந்து அதை திருப்பி எடுத்து மடித்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு பிடிக்காத வேலை துணி மடிக்கிறதால. ஸோ இனி வாஷ் பண்ணி போட்டாச்சு, இனிவே மடிச்சு தான் ஆகணும். ஸோ நம்ம வேலையை நம்ம தான் பண்ணி ஆகணும். ஹாஸ்டலில் இருக்கிற வரைக்கும் வீட்டிலனா யாருனா மடித்து தர கூட இருப்பாங்க, இங்கே வந்து நம்ம தான் மடிச்சாகணும். மடித்து கபோர்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ லஞ்ச் சாப்பிட போகலாம், போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஈவினிங் டீ குடிக்கிறக்காண்டி மெஸ்ஸுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ மெஸ் வந்து அங்கே இருக்குது. இப்போ வந்து இங்கே புதுசாக வந்து ஏதோ கிரவுண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காண்டின்னு தெரில. ஸோ பார்ப்போம். இங்கே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நெட் கட்டிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 7 கிட்ட ஆக போகுது. ஸோ ஈவினிங் வந்து டீ குடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து வீட்டில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தைக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன். அப்புறம் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன். கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 1 hour பக்கம் பேசிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ரூம்க்கே வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக படிக்க எதுவும் செய்யலை, அப்படியே டே சும்மா அப்படியே இருந்துட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா என்னோடய டைரி நான் எழுதவே இல்லை. ஸோ ஊரில் இருக்கும் போதாக இருக்கட்டும், அப்புறம் இங்கேயே கொஞ்சம் ஒரு ஊருக்கு போகிறக்கு ஒரு 1 week முன்னாடி இருந்தே ஒரு 1 monthக்கு மேலே வந்து நான் வந்து என்னோடய டைரி வந்து எழுதவே இல்லை. ஸோ டெய்லியுமே என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி வைப்பேன். ஸோ எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது 1 monthக்கு மேலே எழுதாமல் இன்னையிலேருந்து சரி டெய்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம் எழுதுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறக்கு எடுத்தாச்சு. ஸோ 2026ன்னு போட்டு வந்து ஒரு குட்டி டைரி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து இன்றைக்கி தான் எழுத ஆரம்பிக்க போகிறேன் 1 month கழிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எழுதிட்டு என்ன டேயில் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணணும், நாளைக்குரிய டேயை பிளான் பண்ணுறது, அது எல்லாமே பண்ணணும். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து என்னோடய டேயை வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிட்டு அப்புறம் காலையில் சொன்னேன் இந்த புக் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு. பட் இன்னும் வரைக்கும் நான் வந்து இந்த புக்கை படிக்கவே இல்லை. ஸோ இனி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியாட்டு படிக்கணும். படிச்சுட்டேன்னா சொல்கிறேன் உங்ககிட்ட படித்தேனா அப்படின்னு சொல்லிட்டு. டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஹாஸ்டலுக்கு. ஸோ அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு நைட்டு. ஸோ டெய்லி நைட் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு தான் ஹாஸ்டலுக்கு ரூம்க்கு வரணும். இல்லைனா நைட் வந்து கதவு தட்டி இல்லை ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டு அந்த அட்டெண்டன்ஸ் போட சொல்லுவாங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் போட்டு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இங்கே போருங்க, இங்கே காணும் சேரான் வேர் இஸ் தட்? எங்கேயோ போயிடுச்சு கைஸ், செம பெருசு. எங்கே இருக்கு அம்மா? இங்கே எங்கேயோ வந்து ஒரு பெரிய சேராக வந்துச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பெருசாக இருந்துச்சு. ஐ திங்க் இந்த கேப்குள்ளே எங்கேயோ போயிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ நிறைய பூச்சி இருக்குது. ஹீட்டு இப்போ ரொம்ப சூடாகிட்டா சென்னை, அதனால் கூலிங்க்கு அது வந்து எங்கேயோ இருந்து வெளியே வந்திருக்கு. பார்த்தேன், ஆனால் டக்குன்னு வீடியோவில் காமிக்கிறதுக்குள்ளே வந்துச்சான்னு கேப்சர் ஆச்சான்னு தெரில. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் பாய்.